بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد رأى من آيات ربه الكبرى صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما من عبد يسجد لله سجدا إلا كتب الله له بها حسنا وحط عنه بها سيئا ورفع له بها درجا فاستكثروا من السجود صدق رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக அங்கு வீட்டிற்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதமான ரஜபுடைய மாதத்தில், அதிலும் ஒரு புனிதமான தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதை 3 நாளை மறுமையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்தரமான சொர்க்கத்தின் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதங்களில் சிறந்த மாதமான ரஜபுடைய மாதத்தில் நாம் எல்லாம் விட்டிருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த ரஜபென்ற மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட, இந்த மாதத்தில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு நாளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. இன்று ரஜபுடைய 21 பிறை, வருகிற 27 பிறை 27 அன்று மிஅராஜுடைய இரவாக இருக்கிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதில் ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதம், விண்வெளி பயணம் என்ற மிஅராஜுடைய அந்த அற்புதம் என்பது நாம் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் புலம்பெயர்ந்து செல்வதற்கு முன்னால் ஒரு நாள் ரஜபுடைய இரவு 27ஆம் இரவு அன்று அல்லாஹு தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து மிஅராஜ் என்ற அந்த விண்வெளி பயணத்தை அல்லாஹ் மேற்கொண்டு மீண்டும் அல்லாஹ் இந்த பூமிக்கு அவர்களை வரச் செய்தான் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த செயல்பாடுகளை இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டினான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை கனவிலும் கூட விண்வெளி பயணம் சென்று வந்திருக்கிறார்கள். அதிலும் நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. பலமுறை கனவின் மூலமாக 2 மலக்குமார்கள் வருவார்கள், எழுப்பி அவர்களை நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் சென்று சுற்றி வரச் செய்வார்கள். இப்படியும் மிஅராஜ் நடந்திருக்கிறது. அதற்கும் ஹதீசுகள் இருக்கிறது. அதே போன்ற நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலோடு நினைவில் இருக்கிற அந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா அழைத்து சென்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த பயணத்தை ஏற்படுத்திய அந்த மாதமும் அந்த நாளும் இந்த ரஜபுடைய மாதத்தின் 27ஆம் நாள் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று சொல்வார். ஏராளமான விஷயங்களை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் கண்டுவிட்டு வந்து சொன்னார்கள். ஏராளமான விஷயங்களை சொன்னார்கள். குறிப்பாக சொல்வதானால், இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களுக்கும் என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, என்னென்ன தண்டனைகள் என்னென்ன முறைகளில் கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக விவரித்து சொன்னார்கள். ஹதீஸில் நாம் பார்க்கிறோம்,
நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை, சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் உள்ள படித்தளங்களை பார்த்தேன், நரகத்தில் உள்ள அமளி துமல்களை எல்லாம் அல்லாஹ் எனக்கு காட்டினான், எப்படியெல்லாம் தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் வேதனைகள் செய்யப்படுகிறது என்றெல்லாம் அல்லாஹ் காட்டினான். இதே மேராஜின் இரவில் தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நபிமார்களை கண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், மூசாவை பார்த்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வந்தேன். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கடமையான தொழுகை அல்லாஹ் இந்த இரவில் கொடுத்தார் என்றெல்லாம் பல செய்திகளை நாம் இந்த இரவின் மூலமாக நாம் காணுகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை எல்லாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விவரித்து கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் அத்தனை பாவங்களை விட்டும், பெரும் பாவங்கள், சின்ன பாவங்களை விட்டும் அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை செய்திகளையும் ஹதீஸின் வழியாக நம்ம இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஏனென்று சொன்னால் பிரபலமான திருக்குர்ஆனின் விரிவுரையாளர் பேரறிஞர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற பொழுது இதே போன்று நிறைய இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். சொல்கிற பொழுது அன்னல் இஸ்ரா கான லைலத்து சாபிஇ வல் 20 மின் ரஜபி வல்லாஹு அலம் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்கிற பொழுது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மிஅராஜ் இரவுக்கு அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்து சென்ற அந்த இரவு என்பது இந்த ரஜபுடைய 27ஆம் இரவு. அந்த இரவில் தான் மிஅராஜ் சென்று வந்தார்கள் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். இதை போன்று நிறைய இமாம்கள் 27ஆம் இரவில் தான் மிஅராஜுடைய அந்த பயணம் நடந்தது என்பதை சொல்வார்கள். ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன முறைகளில் தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிற பொழுது முதலில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தொழுகை. தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமையை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அது பைத்தியம் பிடித்தவர்களுக்கும், பைத்தியமாக இருக்கக்கூடியவர்களுக்கும், அதே போன்று நினைவையற்றவர்களுக்கும், இவர்களுக்குத்தான் தொழுகை என்பது இல்லாமல் இருக்கிறதே தவிர மற்ற எல்லோருக்கும் தொழுகை உண்டு. வயோதிகம் அடைந்தவன் எப்படி தொழ வேண்டும்? போர்க்களத்தில் கூட தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. அதற்கும் முறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள் நாயகம். போர்க்களம் உயிர் போய்விடுமோ என்ற அந்த சமயத்திலும் கூட தொழுகை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. பயணத்தில் இருக்கிறோம், பயணத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. எல்லா நிலைகளிலும் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நின்று தொழ முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழுகலாம், உட்கார்ந்து தொழ முடியாதவர்கள் படுத்துக் கொண்டு தொழுகலாம், படுத்து கூட தொழ முடியாதவர்கள் எண்ணத்தால் சிந்தனையால் தொழுகலாம், தொழுகையை போன்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் வருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய ஆகையினால் தொழுகை என்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் உரையாடிக் கொள்வதை அல்லாஹ் சொல்கிற பொழுது மா சலகக்கும் ஃபீ சக்கர் அல்லாஹ் சொல்வான். அவர்கள் உங்களை சக்கர் என்ற நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்பார்கள். நீங்க சக்கர் என்ற நரகத்துக்கு வந்திருக்கீங்களே, என்ன காரணம், எது உங்களை கொண்டு வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது நரகவாதிகள் சொல்வார்களாம், காலூலம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுகையாளியாக இல்லாமல் இருந்ததின் காரணமாக நாங்கள் இந்த சக்கர் என்ற நரகத்தில் வந்து கிடக்கிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறி காட்டுவான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கனவில் 2 மலக்குமார்கள் வந்து என்னை மிஅராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்ற பொழுது 2 மலக்குமார்கள் வந்தார்கள், வந்து என்னை தட்டி எழுப்பினார்கள். எழுப்பி நீ நடங்கள் என்று சொன்னார்கள். அவர்களோடு நான் நடந்து சென்றேன். அப்படி செல்கிற பொழுது நாங்கள் ஒரு மனிதனை கண்டோம். ஒரு மனிதனை பார்த்தேன். அந்த பயணத்தில் ஒருங்கிணைந்து படுத்துக் கொண்டிருக்கிறான். ஒருங்கிணைந்து படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்தேன். அவன் தலைமாட்டில் ஒரு மனிதன், மற்றொரு மனிதன் பெரிய பாறாங்கல்லை தூக்கி கொண்டு நிற்கிறான். இந்த காட்சியை பார்க்கிற பொழுது அந்த கல் படுத்திருக்கிற, ஒருங்கிணைந்து படுத்திருக்கிற அவன் தலையில் அவன் போடுகிறான். தலை நசுங்குகிறது, கல் ஓடுகிறது, உருண்டு ஓடுகிறது. அந்த கல்லை எடுத்து வருவதற்குள் மீண்டும் அந்த தலை சரியாகி விடுகிறது. மீண்டும் அவன் கல் போடுகிறான், தலை நசுங்குகிறது, மீண்டும் கல் ஓடுகிறது. கல்லை பிடித்து எடுத்து வந்து பார்த்தால் பழைய மாதிரி தலை எழுச்சுகிறது, சரியாகி விடுகிறது. இப்படி அந்த காட்சியை பார்த்து நான் அந்த இருவரிடத்திலும் கேட்டேன், அந்த மலக்குமாரிடத்தில் கேட்டேன், இவர் யார், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது, இவர் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், 2 விஷயத்தை சொன்னார்கள். குர்ஆனை மறந்து, குர்ஆனை மனனம் செய்து மறந்தவர், இன்னொன்று கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கியவர் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கிறோம்.
இதை போன்ற காட்சிகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தொழுகையை மறந்து தூங்கியவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், நான் மிஅராஜ் பயணத்தில் செல்கிற வழியில் மக்களில் சிலரை காண முடிந்தது. அவர்களை கண்டேன், சில பேர்களை பார்க்க முடிந்தது. அவர்களின் தலைகள் கற்களால் நொறுக்கப்படுகிறது, மீண்டும் அந்த தலை சரியாகி விடுகிறது, மீண்டும் தலை நொறுக்கப்படுகிறது, மீண்டும் சரியாகி விடுகிறது, மீண்டும் தலை நொறுக்கப்படுகிறது, மீண்டும் அது சரியாகி விடுகிறது. இப்படியே அவர்கள் காட்சிகளை நான் பார்க்கிற பொழுது ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டேன், இவர் யார் என்று, எதற்காக இப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறது, இவர் யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்தான் தன் மீது விதிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட தொழுகையை விட்டவர் என்பதாக ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல். தொழுகை ஹதீஸில் பார்க்கிறோம், தொழுகை சரியாக இருந்தால்தான் மற்ற அமல்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகை சரியாக இல்லையா மற்ற அமல்களும் கிழித்த தாள்களை சுருட்டி வீசுவதை போன்று உங்கள் முகத்தில் வீசி விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிற பொழுது நாம் தொழுகையில் மிகவும் மறதியான பொடுபோக்காக நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதிலும் கூட நிறைய பேர்கள் ஜமாத்தோடு தொழக்கூடிய விஷயங்களில் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறோம், அசால்ட்டாக இருக்கிறோம். ஜமாத் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சத்தை கொன்றது. ஜமாத் தொழுகைக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துகள் இருக்கிறது, மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. 27 மடங்கு 25 மடங்கு என்று ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால், தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு 25 மடங்கு நன்மைகள் இரட்டிப்பாக ஆக்கி தரப்படுகிறது என்பதெல்லாம் நாம் ஹதீஸில் பார்க்கிற பொழுதும் கூட கேட்க பொழுதும் கூட நாம் அதில் பொடுபோக்காக இருக்கிறோம், அசால்ட்டாக இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகை என்பது மிக முக்கியமானது. அதே போன்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காட்சிகளை சொல்லுகிற பொழுது, இந்த ஜக்காத்தை வழங்க மறுப்பவர்கள், இன்று நிறைய அல்லாஹ் தஆலா நிறைய பேர்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை அவர் நிறைவேற்றுவதில்லை. தெரியவில்லை என்று சொன்னாலும், எப்படி அதை ஜக்காத்து, இந்த நகை இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, என்னிடத்தில் இடங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இமாம்களிடத்தில் கேட்டும் அதை கொடுப்பதில்லை. நிறைய பேர்கள் அதில் ஒரு பொடுபோக்கு, என்ன வந்துட போது நம்ம அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் என்றெல்லாம் பொடுபோக்கில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தௌபா என்ற அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்வான், தௌபா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து அல்லாஹ்வின் பாதையில் செலவிடவில்லையோ, சேகரித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவிடவில்லையோ, நபியே அவர்களை பார்த்து கூறுங்கள், துன்புறுத்தும் வேதனையும் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்வான். நபியை சொல்றான், அவங்கள பார்த்து சொல்லுங்க, யார் தங்கத்தையும் வெள்ளியும் சேகரித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலையோ, ஜக்காத் கொடுக்கலையோ, அவளை பார்த்து சொல்லுங்க, துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்பதை அச்சுறுத்துங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், தங்கம் வெள்ளியை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் அல்லவா ஜக்காத் கொடுக்காமல், அந்த தங்கம் வெள்ளியை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நரக நெருப்பால் உருக்கி அவர்களுடைய நெற்றியிலும் விலாக்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். அல்லாஹ் சொல்கிறான், சூடு போடப்படும் அவர்களுக்கு. யாருக்கு? வெள்ளியையும் தங்கத்தையும் காசையும் பணத்தையும் சேகரித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறார்கள் அல்லவா, அதையெல்லாம் உருக்கி அவர்களின் நெற்றியிலும் விலாக்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். சூடு போட்டுவிட்டு சொல்வார்களா, நீங்கள் சேகரித்து வைத்தீர்கள் அல்லவா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற பொழுது தங்கம் வெள்ளி எல்லாம் சேகரித்து வைத்தீர்கள் அல்லவா, அதுதான் அதற்கான கூலிதான் இது என்பதாக சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் கூறுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறுகிற பொழுது, ஆனால் இன்று வசதி படைத்தவர்கள் தங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த செல்வத்தில் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது அறவே இல்லை என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் மிஅராஜ் பயணத்தில் ஒரு இடத்தில் சில பேர்களை நான் பார்த்தேன், கந்த துணிகளால் கோமணங்களை கட்டிக்கொண்டு, அவர்கள் சொல்கிறார்கள், கந்த துணிகளால் கோமணங்களை மட்டும் கட்டியிருக்கிறார்கள். கட்டியிருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விலங்குகளை போன்று மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்தின் கற்களையும் கள்ளி செடிகளையும் மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டேன், என்ன இப்படி ஒரு கோமணத்தை மட்டும் கட்டியிருக்கிறார்கள், கற்களையும் கள்ளி செடிகளையும் மேய்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்ட பொழுதுதான் சொன்னார்கள்,
அவர்களுக்கு போதுமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தும் கூட அதற்கான ஜகாத்தை நிறைவேற்றாதவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதனால் இன்னொரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மூன்று பேர்கள் தான் முதலில் நரகத்தில் நுழைவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு நரகத்தில் முதலாக இந்த 3 பேர்கள் தான் நுழைவார்கள். அதில் ஒன்று கொடுமைக்கார தலைவன் என்று வருகிற பொழுது எல்லா இடங்களிலும் இமாம்கள் சொல்வார்கள், தலைவன் இமாம் என்று வருகிற பொழுது குடும்பத்தின் தலைவன் வருவான், ஒரு ஊரின் தலைவர் வருவார், ஒரு நிர்வாகத்தின் தலைவர், ஒரு ட்ரஸ்ட் இருக்குதா அந்த தலைவர், எல்லாருமே தலைவர் என்று எந்த இடத்துக்கெல்லாம் பெயர் வருமோ அத்தனை பேர்கள் வருவார்கள். அதனால குடும்பத்தின் தலைவன் தப்பித்து விட முடியாது. குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், 4 பேர்களுக்கு ஒரு 10 குடும்பங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், ஒரு பள்ளி வாசலுக்கு, ஒரு ட்ரஸ்டுக்கு, ஒரு ஊருக்கு அத்தனை பேர்களும் வருவார்கள். அதனால சொல்வார்கள் ஒரு கொடுமைக்கார தலைவன் முதலில். இரண்டாவதாக சொன்னார்கள் போதிய செல்வம் இருந்தும் கூட, அவனுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிலைகளில் போதிய செல்வங்கள் இருந்தும் கூட ஜக்காத் கொடுக்காதவன். மூன்றாவதாக சொல்வார்கள் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அவன் ஏழை, பரும ஏழை, அவன் ஒன்றும் இல்லை, பெருமை அடிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கூட அவன் பெருமை அடிக்கிறான் அல்லவா, ஒண்ணுமே இல்லாமல் பெருமை அடிக்கிறான். இந்த 3 பேர்கள், கொடுமைக்கார தலைவன், ஜக்காத் கொடுக்க தகுதி இருந்தும் ஜக்காத் கொடுக்காதவர், பெருமை அடிக்கும் ஏழை, இந்த 3 பேர்களும் தான் முதலில் நரகம் நுழைவார்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதை போன்று நமக்கு அல்லாஹ் ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதி அல்லாஹ் தந்திருக்கிறானா? 100% கொடுத்தணும், கரெக்டாக கொடுத்தணும். அதாவது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருவானா. அடுத்ததாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் மிஅராஜுக்கு பல செய்திகளை சொல்கிறார்கள். சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது உரிமைகளை மறுத்தவர்கள், மற்றவரின் உரிமைகளில் தனக்கு தகுதி இருந்தும் கூட அந்த உரிமைகளை பெற்றுத்தராமல் மறுத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பற்றி சொல்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் மிஅராஜுக்கு செல்கிற அந்த வழியில் ஒரு இடத்தில் ஒரு மனிதனை கண்டேன். தம்மால் சுமக்க முடியாத அளவிற்கு விறகுகளை தன் முதுகின் மேல் வைத்திருக்கிறான். தன் முதுகின் மேல அவனால் சுமக்க முடியாத அளவுக்கு விறகுகளை சுமந்திருக்கிறான். இருந்தாலும் கூட மேலும் மேலும் அவன் விறகுகளை சேமித்துக் கொண்டே இருக்கிறான், பொறுக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த காட்சியை பார்த்து எனக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அவன் முதுகில் அவன் சுமக்க முடியாத அளவிற்கு அவனுக்கு சுமை இருக்கிறது, இருந்தாலும் கூட அவன் விறகுகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். இதை பார்த்து நான் கேட்டதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவன் மீது பிறருக்கு சேர வேண்டிய உரிமைகளும் பிறருக்கு சேர வேண்டிய கடன்களும் இவன் மீது இருக்கிறது. இருந்தும் கூட அவனுக்கு பல கடமைகள் இருக்கிறது, பல உரிமைகள் இருக்கிறது. இருந்தும் கூட மேலும் மற்றவர்களின் உரிமைகளிலும் மற்றவர்களின் பணங்களிலும் அவன் தன்னை ஆழ்த்திக் கொண்டான். அவன்தான் இப்படி வேதனை கொடுக்கப்படுகிறான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஏனென்று சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், நமக்கு கிடைத்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றாமல் மீண்டும் பல பதவிகளுக்கு திரிகிறார்கள் அல்லவா. இன்னும் பல பதவி கிடைச்சா ஏற்கனவே இருக்கிற பதவியை சரியா செய்ய முடியல, செய்ய முடியாதது, நிறைவேற்ற முடியவில்லை. ஆனாலும் மேலும் மேலும் இன்னொன்று பதவி வேணும், இன்னொரு பதவி இருந்தால் நல்லா இருக்கும்னு தேடி அலைகிறாங்கல்ல, அவர்களுக்கு இது ஒரு பாடம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களின் உரிமைகளில் நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கான கடமைகளில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மீண்டும் வேறு பதவிகள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, ஒரு வேலை இருக்குது அதை நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிற பொழுது இன்னொரு வேலையை சேர்த்து போட்டுக்கிறது, இன்னும் பல வேலைகளை நாம் எடுத்து போட்டுக்கிட்டு செய்யாம அவருடைய உரிமைகளை அவருடைய வேலைகளை சரியாக நிறைவேற்றி கொடுக்காமல் நாம் அலைகிறோம் அல்லவா, தெரிகிறோம் அல்லவா. இவர்களுக்கு தான் இதை போன்ற தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதே போன்று சொல்வார்கள் வட்டியில் தொடர்புடையவர்களை பற்றி நாயகம் சொல்கிற பொழுது சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற பொழுது, அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ். அல்லாஹ் சொல்வான், நாளை மறுமையில் வட்டி வாங்கி புசித்தவர்கள் எழுப்பப்படுகிற பொழுது ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரர்களை போன்று எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மிஅராஜ் பயணத்தில் மக்களின் சிலரைகளை நான் கடந்து சென்றேன். அப்படி செல்கிற பொழுது அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் வீடுகளை போன்று இருக்கிறது. வயிறு எப்படி இருக்குது? வீடுகளை போன்று மிக பிரம்மாண்டமான வடிவத்தில் நான் பார்க்கிறேன். அதுல பாம்புலாம் கடந்து, அதுல விஷஜந்துகள் பாம்பு கிடைந்தது. நான் வயிற்றுக்கு வெளியே நின்று பார்த்தாலும் கூட அந்த பாம்பு கிடைத்தது தெரிந்தது. இவர்கள் யார் என்று நான் ஜிப்ரீலிடம் கேட்கிற பொழுது ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்கள் தான் உலகத்தில் வாழுகிற பொழுது வட்டியை புசித்தவர்கள்,
இன்னொரு ஹதீஸில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் அதே மிஅராஜ் பயணத்தில் சென்ற பொழுது சில பேர்களை பார்த்தேன். அவருடைய ஒவ்வொரு வயிறுகளும் வீடுகளை போன்று இருந்தது. எழுந்திருப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவங்களால எந்திரிக்க முடியல, கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அவருடைய வயிற்றின் வலுவால், அந்த வயிற்றில் இருக்கிற அந்த வெயிட்டினால என்னன்னா அவங்களால எந்திரிக்க முடியல, கீழே கீழே விழுந்தாங்க. அதை பார்த்து விட்டு நான் ஜிப்ரீலிடம் கேட்டேன், என்ன இப்படி ஒரு காட்சியை நான் பார்க்க, இவர்கள் யார்? இவர்கள் தான் உலகத்தில் வாழுகிற பொழுது வட்டியை புசித்தவர்கள் என்று ஜிப்ரீல் சொன்னதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்னொரு ஹதீஸ் நாயகம் செல்கிற பொழுது நாங்கள் மலக்குமார்களோடு நான் சென்று கொண்டிருக்கிற பொழுது, மிஅராஜ் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நதியை கடந்தேன். அந்த நதி சிவப்பு கடலில் இருந்துச்சு. அதில் ஒருவர் நீந்தி கொண்டிருக்கிறான். கரையில் பார்த்தால் ஒருவர் நிறைய கற்களை சேமித்து வைத்துக் கொண்டு நிற்கிறார். அந்த நீந்தி கொண்டிருப்பவன் அந்த மனிதரை நோக்கி வருகிற பொழுது பக்கத்தில் வந்ததும் வாயை திறக்குகிறான். இந்த கரையில் நிற்கக்கூடியவர் கல்லை வைத்து அந்த வாயில் அடிக்கிறார். அந்த கல்லை எல்லாம் எடுத்து வாயில் வீசுகிறான். அவன் அந்த அடி தாங்க முடியாமல் மிக தூரத்தில் சென்று விடுகிறான். மீண்டும் அவன் நீந்தி அந்த மனிதனிடத்தில் வருகிற பொழுது அவன் கல்லை வாயில் எறிகிறான். இப்படி அந்த காட்சி மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து விட்டு கேட்டேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்தான் உலகத்தில் வாழுகிற பொழுது வட்டியை புசித்தவர், வட்டியை சாப்பிட்டவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி நிறைய என்று சொன்னார். இன்று நாம் பார்க்கிறோம், நிறைய பெண்கள் நிறைய வீடுகளில் கடன் வாங்குகிறார்கள். குழு என்ற அந்த கவர்மெண்ட் சம்பந்தமா குழுன்னு கொடுக்குறான், அது வாங்குறாங்க. ஆனால் ஒரு முன்னேற்றம் இல்லை. 50,000 வாங்குறாங்க, 30,000 வாங்குறாங்க, சில காரியங்களுக்காக, சில தொழில் துறைக்காக வாங்கி கொடுக்குறாங்க கணவனுக்கு. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஏதாவது முன்னேற்றம் இருந்ததா என்று சொன்னால், வட்டியை நான் அழித்தே தீர்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வட்டியை நான் அழித்தே தீர்வேன் என்று சொல்கிற அந்த ஹராமான பணத்தில் எப்படி நான் முன்னேற முடியும்? அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு முன்னேற்றமும் ஹராமின் வழியாக எந்த ஒரு முன்னேற்றமும் நம்முடைய வாழ்வில் ஏற்படாது என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனின் கருத்து. என்று சொன்னால், அவன் நான் அழிப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பெற்ற ஒரு வழி என்பது நமக்கு முன்னேற்றத்தை தராது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதே போன்று பல செய்திகளை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போன்று இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறார்கள். இன்றெல்லாம் விபச்சாரம் என்பது மிகவும் பரவிவிட்டது. விபச்சாரம் பரவிய சமூகத்தில் கேள்விப்படாத நோய்களை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் நாம் இன்று கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று லைசன்ஸ் கொடுத்து அது விபச்சாரம் விடுதிகள் நடத்தக்கூடிய நிலைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் சொல்வான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ ஸபீலா. அல்லாஹ் சொல்கிற பொழுது ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டான், விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்ல மாட்டான். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அது பக்கமே நீ போக வேண்டாம், நெருங்காத. ஏனென்று சொல்ல அது மானக்கேடான செயல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதுல நீ ஜினா செய்யாத அப்படின்னா சொல்ற, ஜினாவின் பக்கமே நெருங்காத என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்பிற்குரிய நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கனவில் 2 மலக்குமார்கள் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். அவர்களோடு நான் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பகுதியில் ஒரு அடுப்பை போன்ற ஒரு மேலே பார்த்தால் குறுகலாக இருந்தது, கீழ்ப்பகுதியை பார்த்தால் விசாலமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அடுப்பை போன்ற ஒரு குழியை நான் பார்த்தேன். அதிலிருந்து சப்தம் வருகிறது, மனிதர்கள் கூச்சலிடும் சப்தம். என்னடா சப்தம் வருகிறது என்பதாக நாங்கள் எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்தால் அங்கு ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். நிர்வாணமாக ஆண்களையும் பெண்களையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர்களுக்கு கீழே இருந்து ஒரு தீ குன்றம் ஒன்று அவர்களை நோக்கி கீழிருந்து வருகிற பொழுது, அவர்களை அது தொடுகிற பொழுது அவர்கள் கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். இந்த காட்சியை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு கேட்டேன், இவர்கள் யார் என்று. இவர்கள் தான் உலகத்தில் வாழுகிற பொழுது விபச்சாரம் செய்த ஆண்கள், விபச்சாரம் செய்த பெண்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் சொன்னதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதே போன்று பல ஹதீஸ்கள், பல நிகழ்வுகளை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் சொல்கிற பொழுது, சில பெண்கள், நான் கடந்து செல்கிற பொழுது சில பெண்கள் சுத்தமான அழகான இறைச்சிகளை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் வாங்கி அதை உண்பதற்கு ஆள் இல்லை, காலியா இருக்கு. ஆனா அவங்க சுத்தமான கறியை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு இடத்திற்கு போன அதே பெண்கள் அசுத்தமான கறிகளை வைத்திருக்கிறார்கள். கெட்டு போன அசுத்தமான கறிகளை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். அதை வாங்கி தின்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆண்கள் அதை வாங்கி தின்றார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு மலக்குமாரிடத்தில் கேட்டேன், என்ன காட்சி இது? அவர்கள் மலக்குமார்கள் சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழுகிற பொழுது
ஹலாலான மனைவி இருந்தும் ஹராமை தேடியவர்கள், கள்ள தொடர்பு வைத்தவர்கள் என்று மலக்குமார்கள் சொன்னதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கிறோம். இப்படி நிறைய செய்திகள் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்கள். அதனால் ஏனென்றால் மிஅராஜ் என்ற ஒரு செய்தி அல்ல, அது நிறைய படிப்பினைகளை, நிறைய பாடங்களை அல்லாஹ் நிரப்பி வைத்திருக்கிறார். அத்தனை மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பயணம் தான் மிஅராஜுடைய பயணம். அந்த பயணம் இந்த மாதத்தில் தான் நடந்தது. இமாம் ஷம்சுத்தீன் அத்-தஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஷம்சுத்தீன் அத்-தஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நரகத்தில் விபச்சாரம் செய்தவர்களே தங்களின் மர்மஸ்தானங்களை பிடித்து இழுத்து ஒரு முகட்டில் கட்டப்பட்டிருக்கும் இரும்பு கம்பிகளால் அவர்களை அடிக்கப்படும் சொல்கிறார்கள். அடிக்கப்படும், அவர்கள் கத்துவார்கள், கூச்சலிடுவார்கள். சபானியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள், அந்த நரகத்தின் காவலாளிகள் சொல்வார்களா, நீங்கள் உலகத்தில் அல்லாஹ்வின் பயமில்லாமல் அல்லாஹ்வை மறந்து நீங்கள் சந்தோஷத்தில் சிரித்தீர்கள் அல்லவா, அதற்கான கூலிதான் இது என்பதாக அவர்களை கம்பியால் அடிக்கப்படும் என்ற செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதையெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற மோசமான விபச்சாரம் போன்ற கொடிய பாவத்தின் காரணமாக ஏற்படுகிற தண்டனைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. அதே போன்ற அனாதை பொருட்களை அநியாயமாக என்று பார்க்கிறோம். சமூக சேவை என்று சொல்லிக்கொண்டு நிறைய அனாதை இல்லங்கள் வைத்திருக்கிறோம் என்று பணங்களையும் காசுகளையும் தேவையில்லாமல் மக்களிடத்தில் வசூல் செய்து சேமரித்துக் கொண்டு பிறகு அடித்துக் கொள்ளக்கூடிய, அது என் பணம் உன் பணம் என்று அழித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நாங்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மேராஜுக்கு போனீங்களே, அப்படி மேராஜுக்கு போகும்போது அங்கே என்ன பார்த்தீங்கன்னு கேட்டோம். என்ன பார்த்தீங்க? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் மேராஜுக்கு போகும்போது ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அவருடைய உதடுகள் ஒட்டகத்தை போன்றிருந்தது, ஒட்டகத்தின் உதடுகள் போல் இருந்தது. அவருடைய தாடைகள் எல்லாம் கிழிந்து இருந்தது. சில பேர்கள் நரகத்தின் கங்குகளை எடுத்து அவருடைய வாயில் திணிக்கிறார்கள். இந்த காட்சி, வாயில் திணிக்கிறார்கள். அதை திணிப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருடைய உதடுகள் எல்லாம் ஒட்டகத்தின் உதடுகளை போன்று பெரிதாக இருக்கிறது, தாடைகள் எல்லாம் கிழிந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் நரகத்தின் கங்குகளை எடுத்து அவருடைய வாயில் திணிக்கிறார்கள். திணித்த அந்த மறுகணம், அந்த நெருப்பு, அந்த நெருப்பின் வேதனையின் காரணமாக அவருடைய கீழ்ப்பகுதியோடு அந்த நெருப்பு வந்து விடுகிறது. இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இதை பார்த்துவிட்டு ஜிப்ரீலிடம் கேட்டேன், ஜிப்ரீலே, இது என்ன காட்சி, யார் இவர் அப்படி என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்தான் உலகத்தில் வாழுகிற பொழுது அனாதை பசங்களுடைய அந்த செல்வத்தை முறைகேடாக புசித்தவர், உண்டியவர் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதாக நான் பார்க்கிறோம். இப்படி நிறைய வேதனைகள், உலகத்தில் என்னென்ன பாவங்கள் நடக்கிறதோ அத்தனை பாவங்களுக்குரிய தண்டனைகளையும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பேரழிவை ஏற்படுத்தும் 7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அதில் ஒன்றுதான் 7 பாவங்கள் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் முறைகேடாக யதீமுடைய பணத்தை சாப்பிடுவது, யதீம்களுடைய அனாதை பசங்களுடைய செல்வங்களை முறைகேடாக சாப்பிடுவது மிகப்பெரிய ஒரு பேரழிவை தந்துவிடும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. அதே போன்று அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் சில பேர்களை எழுப்பப்படும். அப்படி எழுந்திருக்கிற பொழுது அவருடைய வாயிலிருந்து நரகத்தின் கங்குகள் கொட்டும், நெருப்புகள் கொட்டும். அப்படி நெருப்புகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களாம். அதான் கேட்டோம், அவர்கள் யார் என்று கேட்டோம். அவர்கள்தான் அனாதை பிள்ளைகளின் செல்வங்களை முறைகேடாக புசித்தவர்கள், முறைகேடாக தின்றவர்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. இப்படி நிறைய பாவங்கள் மிஅராஜுடைய சமயத்தில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட நிறைய செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம். மிஅராஜுடைய இரவு என்பது வருகிற புதன்கிழமை பின்னேரம், இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை பின்னேரம். நம்முடைய ஊரில் வந்து முன்னாடி எப்படி செஞ்சோம்னா, ஒரு 6, 8, 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருந்தோம்னா, நம்ம பயான் வைப்போம். பயான் மட்டும்தான் நம்ம ஊரில். அதில் என்ன செய்யாங்கன்னா 10 பேர் 20 பேர் தான், 10 பேர் தான், 20 பேர்லாம் இல்லை, அதிகமாக சொல்லக்கூடாது. 10 பேர் இந்த தூணில் ஒரு ஆள், இந்த தூணில் ஒரு ஆள், ஏன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா பராத் இரவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், மேராஜ் இரவுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன செஞ்சோம் அப்படின்னா,
பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து வைத்து விடலாம் என்ற ஒரு முடிவில் வந்து அந்த முடிவு செய்து அங்கிருந்து இன்ஷால்லா ஒரு 8 வருஷமா 9 வருஷமா நம்ம அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். போன வருடம் கூட அப்படி செய்தோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருடம் நிர்வாகத்தின் ஆலோசனையோடு இன்ஷா அல்லாஹ் அது செய்யப்படும். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மேராஜுடைய இரவு என்பது அது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு ஒரு முன்மாதிரியும் அது பயணத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜுக்கு சென்று வந்து என்னுடைய உம்மத்திற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்தான். 50 வக்த கொடுத்தா அல்லாஹ் தஆலா அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சொல்லிக்கிணங்க 5 வக்தாக மாறியது. 5 வக்தாக மாறியது. அந்த வக்தை கூட நம்மால் சரியாக நிறைவேற்ற முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாத்தான். 50 வக்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் நினைத்து பார்க்க முடியவில்லை. இந்த 5 வக்துக்கு எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றேன். நாம இதே 50 வக்து நினைச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை நமக்கு 5 வக்துகளை கொடுத்திருக்கிறான். அந்த 5 வக்துகளை கூட நம்மால் சரியாக நிறைவேற்ற முடியவில்லை. அல்லாஹு தஆலா அவனால் தரப்பட்ட அந்த தொழுகையான மிகப்பெரிய ஒரு கடமையான தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹு தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்று வந்து எதையெல்லாம் நமக்கு ஹதீஸின் மூலமாக அறிவித்து காட்டியிருக்கிறார்களோ, எதுவெல்லாம் பெரும் பாவங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்த்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.